வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு 5ல் சனி இருந்தால் என்ன பலன்னு பார்ப்போம். பொதுவாகவே ஈஸ்வரம் பட்டம் பெற்ற நவகோள்கள்ல ஒருத்தர் தான் சனீஸ்வரன் என்று நாம் எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற, பயப்படுகின்ற ஒரு கர்மா பிளானட். பூமியிலிருந்து வெகு தொலைவில் பல கோடி மைல்களுக்கு அப்பால காணப்படுகின்ற அந்த சனி ஸ்லோவா, மெதுவா நகரக்கூடிய மந்தத்தன்மை கொண்ட பிளானட். அதனாலதான் சனிய மந்தன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சனீஸ்வரன் அப்படின்னாலே வெரி பவர்ஃபுல். ஏன்னா சனீஸ்வரன் தான் ஒரு மனிதனுடைய கர்மாவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டூல். அந்த சனீஸ்வரன் நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே ஓரளவுக்காவது நல்ல நிலையில இருந்தா தான் வேலை, ஆயுள்னா நம்மளுடைய ஆயுள் ஆரோக்கியம்னு சொல்லுவோம்ல, ஆயுள். அதே போல மூத்த சகோதரம், சித்தப்பா, வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலங்கள் வருமானம் வரணும் அப்படின்னா சனி தான் உங்களுக்கு ஆதிக்கம் நிறைய இருக்கணும். அதே போல உங்களுக்கு சனி ஆதிக்கம் நல்லா இருந்தா தான் உங்ககிட்ட தியாக மனப்பான்மை நிறைய இருக்கும், இல்லைன்னா இருக்காது. ஏன்னா கருணையோட தியாகத்தோட வாழணும்னா சனி நமக்கு நல்ல பொசிஷன்ல இருந்தா தான் அது வரும். நேர்மை நம்ம கிட்ட இருக்கணும்னாலும் சனி இன்ஃப்ளூயன்ஸ் வேணும். இப்படி சனியை பத்தி பேசிக்கிட்டே போகலாம். சனீஸ்வரன் அப்படிங்கிறது தான் நம்ம குலதெய்வத்துக்கு கூட அதிகாரம் மிக்கவர் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப சனீஸ்வர பகவான் ஒரு ஜாதகத்துல 5ஆம் இடத்துல இருந்தா என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம முழுமையா அலசி ஆராய போறோம். முக்கியமான ரூல் பூரா இதுல இருக்கும், நீங்க பார்த்து பயன்பெறலாம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்க லக்னத்திலிருந்து எண்ணி வர்ற 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம உங்க ஜாதகத்தை வச்சு நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு புத்தி ஸ்தானம். நம்ம திங்க் பண்ற புத்தி இருக்கு இல்லைங்களா, அறிவு, அது 5ஆம் பாவகம் தான். 5ஆம் பாவகம் பூர்வீகம், பூர்வ புண்ணியம், உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய முதல் குழந்தை, உங்களுடைய அதிர்ஷ்டம், உங்களுடைய தாய்மாமன், அதே போல உங்களுடைய சொத்துக்கள், தாய் வழியில் இருக்கிற சொத்துக்கள், தாய் வழியில் இருக்கிற பணம், இதெல்லாமே 5ஆம் இடத்தை தான் குறிக்கும். அதே போல உங்க அப்பாவோட, உங்க பாட்டனாருடைய நிலை, உங்க பாட்டனாருடைய முன்ஜென்ம பொசிஷன், இதெல்லாம் 5ஆம் இடத்தை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். அப்ப 5ஆம் இடத்துல சனி இருந்தாலே நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 5ஆம் இடத்துல சனி இருந்தா முதல்ல எங்க பார்ப்பார் அப்படின்னா 7ஆம் இடத்தை பார்ப்பார், 11ஆம் இடத்தை பார்ப்பார், 2ஆம் இடத்தை பார்ப்பார். இதுதான் சனியினுடைய பார்வை. ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது? சனி பார்வைப்பட்ட இடம் பாழ் அப்படின்னு சொல்லுது. அப்ப சனி 7ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒருத்தருக்கு முதல்ல தாமத திருமணம் நடைபெறும். இளமையில திருமணம் பண்றது அவ்வளவு சிறப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க. 5ஆம் இடத்துல சனி பார்வைப்படும் போது, 5ல இருந்து 7ஆம் இடத்துல சனி பார்வைப்படும் போது 2வது குழந்தை லேட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அதே போல 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதால உங்களுக்கு வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலங்கள் இதெல்லாம் போயிட்டு வர்றதுக்கான தடைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூரினரி இன்ஃபெக்ஷன், அதாவது சிறுநீரகத்தினுடைய அந்த கழிவுகள் வெளியேற பகுதிகள் பிரச்சனை, கல்லடைப்பு, யூரினரி தொந்தரவு, இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு அந்த சனி 7ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு காரணம். 5ஆம் இடத்துல இருந்து அவர் அடுத்தது எங்க பார்ப்பாரு? 11ஆம் இடம். 11ஆம் இடம்னா என்ன? நண்பர்கள். உங்களுக்கு 5ல சனி இருந்தாலே உங்களை விட வயசுக்கு மூத்தவங்க நண்பர்களா வருவாங்க. அந்த நண்பர்கள் எல்லாமே ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரியான ஆட்களா வருவாங்க. அடுத்து 11ஆம் இடம் உங்க மூத்த சகோதரம். உங்களுக்கும் மூத்த சகோதரத்துக்கும் இணக்கமா இல்லாம இருக்கலாம், அல்லது இல்லாம கூட இருக்கலாம் சில பேருக்கு. அதே போல 2ஆம் இடத்தை சனி பார்க்கறது உங்களுடைய வருமானம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய கண் பார்வை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சுய ஒழுக்கம், இதை பூரா 2ஆம் இடம் சொல்லும். அப்ப 2ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது என்ன ஆகுன்னா
ஒழுக்கம் நல்ல மேம்படும், கரெக்டா இருக்கும். இதுல ஒழுக்கக்கேடா நடந்துக்கிறவங்களுக்கு அந்த 5ல சனி இருந்து ஒழுக்கக்கேடு இருக்கு அப்படின்னா அது கடுமையான தண்டனைக்கு அந்த கர்மா வந்து உங்களை அழைச்சிக்கிட்டு போக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப 2ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது இல்லது 2ல சனி இருக்கும் போதெல்லாம் நீங்க சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அப்படி இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் நல்ல தன்னிறைவை கொடுக்கும், முன்னேற்றங்களை கட்டாயம் கொடுக்கும். சனினாலே எளிமை. அப்ப இந்த ஜாதகர் எப்பவுமே தாடி வச்சுக்கிறது, ருத்ராட்சம் போட்டுக்கிறது, எளிமையா இருக்கணும்னு நினைக்கிறது, இறுக்கமா இருக்கிறது, பிடிவாதமா இருக்கிறது, இவருக்கு வந்து நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடுல இருக்கிறது, இவர் காம்ப்ரமைஸை யாருக்கும் ஆகாத நிலையில இருக்கிறது, இதெல்லாம் சொல்லும். அதே போல 5ஆம் இடம்ங்கிறது புத்தி ஸ்தானம் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ சில நேரங்கள்ல சுறுசுறுப்பாகவும் பல நேரங்கள்ல மந்தத்தன்மையோடவும் அவருடைய புத்தி செயல்படும். 5ஆம் இடம். சில பேருக்கு குலதெய்வத்துல குழப்பம் வரும், சில பேருக்கு உருவம் இல்லாத தெய்வ வழிபாடுகளை 90% இந்த 5ல் இருக்கிற சனி சுட்டி காட்டும். அப்படி உருவமா ஆனதுக்கு அப்புறம் அந்த வழிபாடு பண்றவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை, ஒரு கஷ்டம் இருக்கு, ஒரு போராட்டம் இருக்குன்னு சொல்றவங்களையும் நம்ம பார்த்துருக்கிறோம். உருவம் இல்லாத வழிபாடுனா எப்படி? ஒரு கல், ஒரு மரம், ஒரு பீடம், ஒரு பானை, ஒரு துணி, இந்த மாதிரி எல்லாம் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆதி காலத்துல இருந்து இவங்க முன்னோர்கள். அப்படி கும்பிடும்போது அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சாமியை நாங்கள் சிலையா வடிச்சு கும்பிடும்போது எங்களுக்கு சில கஷ்டங்கள் இருந்துச்சுன்னு சொல்றவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அப்படியெல்லாம் இந்த 5ல் இருக்கிற சனி சுட்டி காட்டும். 5ல் இருக்கிற சனி மெயினா ஜாதகருடைய குழந்தை பேர்ல தடையோ தாமதத்தையோ புத்திர தோஷத்தையோ சோகத்தையோ கொடுத்துருது. புத்திர தோஷம்ங்கிறது சில பேருக்கு குழந்தை இல்லை லேட்டா குழந்தை கிடைச்சது அப்படிங்கிறத சுட்டி காட்டும். சில பேருக்கு குழந்தை பிறக்கும் போது சில பிறவிலேயே ஏதாவது குறைபாடோட குழந்தைகள் பிறந்துருது. அதுக்கெல்லாம் சில கசப்புகள் காணப்படுது அந்த 5ல் சனி இருக்கும்போது. சிலருக்கு 5ல் சனி இருக்கும்போது ஞாபக மறதி வருது. பூர்வீகம் அப்படிங்கிறது வேடிக்கை பார்க்குற பொருளா மாறிடும். அதை அனுபவிக்கிறக்கோ ஆண்டு அனுபவித்து சந்ததிகளுக்கு அதை வந்து வளர்ச்சி பண்ணி கொடுக்கறக்கோ 5ல் இருக்கிற சனி விரும்பாது. 5ல் சனி இருந்தா உங்க தாய்மாமன் வர்க்கத்திலேயோ உங்க பாட்டனார் வர்க்கத்திலேயோ இளம் வயதுல இறந்தவர்களை இந்த 5ல் இருக்கிற சனி குறிக்கும். அப்ப 5ஆம் இடத்துல இருக்கிற சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஓவராலா ஒரு 70% சில மைனஸுகளையும் 30% சில நன்மைகளையும் பொதுப்படையா கொடுக்குது. மற்றபடி அது உங்க ஜாதகத்துல குரு பார்வையில் இருந்ததுன்னா சில மாற்றங்களை அது செய்து கொடுக்கும். இப்படி எல்லாம் நம்ம பார்த்துட்டே வரலாம். 5ஆம் இடத்துல இருக்கிற சனிக்கு ராகு கேது செவ்வாய் தொடர்பு வரும்போது அது வீரியமா செயல்பட்டு பிரச்சனைகளை அதிகரிக்கிறதுக்கான காலச்சூழலை எல்லாம் அது காட்டுது. இப்படி 5ல் இருக்கிற சனிக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப 5ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு தாமத திருமணத்தை அது கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறதுங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. அப்படி தாமதமா திருமணம் பண்ற யாருமே கஷ்டங்கள் இருந்து தப்பிச்சுக்கிறாங்க கொஞ்சம். அதே போல 5ல் சனி இருந்தா ஏதாவது குறைபாடு உள்ள உங்க லைஃப் பார்ட்னர் அல்லது உங்களுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்தா அது சக்சஸை கொடுத்துரும். இல்லை எனக்கு இப்படித்தான் வேணும், நான் இப்படிதான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அது சில சிரமங்களை கொடுத்து உங்களை காயப்படுத்துறதுக்கும் அந்த சனீஸ்வரன் தயாரா இருப்பாரு. இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற சனி 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் சிறப்பை தராது. உங்க பேச்சு தான் உங்களுக்கு எதிரியா மாறப்போகுதுங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்போ நீங்க நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். 5ல் சனி இருக்கிறவங்க தியானம், யோகா பழகிறது, வாக்கிங் போறது, எக்ஸசைஸ் பண்றது, வேர்வை வர்ற மாதிரியான செயல்கள், ஏதாவது மலைக்கோயில் ஏறி இறங்குறது, ரன்னிங், ஜாக்கிங், அதே போல நிறைய காலையில எந்திரிச்சு சுறுசுறுப்பா இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்க செய்யும்போது உங்களுக்கு இயற்கையாகவே சனியினுடைய நெகட்டிவிட்டியிலிருந்து நீங்க வெளியில வரலாம். மன அமைதி கிடைக்கும். உங்களால முடிவெடுக்க முடியாத சூழல்ல மற்றவங்களை கேட்டு நீங்க முடிவெடுக்கலாம். 5ல் சனி இருக்கிறவங்க நீங்க யாராவது ஷேர் மார்க்கெட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணுங்க. அதுல குறிப்பா 5ல் சனி இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட் பண்ணீங்கன்னா நீங்க பாருங்க, ஏதாவது நீங்க மைன்ஸ்லயோ அல்லது குருடாயில்னு சொல்லக்கூடிய ஆயில் சம்பந்தப்பட்டதுலையோ மெட்டல் இரும்பு சம்பந்தப்பட்டதுலையோ நீங்க முதலீடு பண்றதுக்கு உங்கள் மனசு அலைப்பாயும் அப்படிங்கிறதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்க. அப்போ எதுவா இருந்தாலும் பிளானட் இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஒரு மனிதனை இயக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. மனிதனை ஆள்பவை கிரகங்களே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி.
தொடர்ந்து அந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். பாருங்கள்.